ரொம்ப வருஷமா ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் அந்த உறவு பிரேக்கப் ஆனா அந்த வாக்குறுதி மீறல சட்டம் ரேப் அப்படின்னு சொல்லுமா? இது நிஜ வாழ்க்கையில நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண ஆனா ரொம்ப சிக்கலான கேள்வி. ஆமா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம அலச போற ஆவணங்கள் பிரதீப் குமார் கேசர்வாணி எதிர் உத்தரப்பிரதேச அரசு அப்படிங்கிற ஒரு 2025வது வருஷ சுப்ரீம் கோர்ட் வழக்க பத்தினது. கரெக்ட். நீங்க ஒரு வழக்கறிஞரோ சட்ட மாணவரோ இல்ல சட்டம் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற ஒரு சாதாரண ஆளோ இந்த கேஸ் கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும். ஏன்னா உண்மையான பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கும் பழிவாங்கிற நோக்கத்தோட சட்டத்தை தவறா பயன்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். 2010ல அலகாபாத்ல ஒரு கோச்சிங் கிளாஸ்ல இந்த ஆணும் பெண்ணும் மீட் பண்றாங்க. ஆமா, அங்க காதலாகி 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. நடுவுல கருக்கலைப்பு நடந்ததாவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்புறம் அந்த ஆணுக்கு ஃபரிதாபாத்ல வேலை கிடைச்சு போயிடுறார். இப்ப அந்த பெண்ணோட வீட்டார் போலீஸ் மூலமா அவருக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. அந்த பிரஷர்ல அவர் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல மறுத்துடுறாரு. இது வரைக்கும் பார்த்தா இது சாதாரணமா நிறைய காதல் உறவுகள்ல நடக்கிற ஒரு பிரேக்கப் மாதிரி தான் தெரியுது. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அது முடிஞ்சு 4 வருஷம் கழிச்சு 2014 ஆகஸ்ட் மாசம் அந்த பெண் ஒரு புகார் கொடுக்கறாங்க. அதை வச்சு ஒரு மேஜிஸ்ட்ரேட் அந்த ஆணுக்கு ஐபிசி செக்ஷன் 376, அதாவது பாலியல் வன்கொடுமை குற்றத்துக்காக சம்மன் அனுப்புறார். 4 வருஷம் கழிச்சு ஒரு பிரேக்கப் எப்படி ரேப் கேஸா மாறுது? ஓகே, இங்கதான் நாம கொஞ்சம் நிதானமா சட்டத்தோட நுணுக்கங்களை கவனிக்கணும். ஐபிசி செக்ஷன் 376 ரேப் பத்தின தண்டனைய பேசுது. ஆனா ஐபிசி செக்ஷன் 90 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொய்யான நம்பிக்கையில சம்மதம் கொடுத்தா அது செல்லாதுன்னு சொல்லுது. ஓகே, அப்போ கோர்ட் இதை எப்படி பாக்குது? சுப்ரீம் கோர்ட் இத ரொம்ப அழகா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு வாக்குறுதி மீறல், அதாவது பிரீச் ஆஃப் ப்ராமிஸ். நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு ஆனா குடும்ப சூழ்நிலையோ இல்ல வேற ஏதோ காரணத்தாலையும் பண்ண முடியாம போனா அது குற்றமில்லை. அப்போ ரெண்டாவது பொய்யான வாக்குறுதி, அதாவது ஃபால்ஸ் ப்ராமிஸ். நாள்ல இருந்தே கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லாம வெறும் உடலுறவுக்காக மட்டுமே ஏமாத்தி சம்மதம் வாங்குனா அது சம்மதத்தை ரத்து செஞ்சிடும். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கணக்கா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலையணுமா? இத உடனே தடுத்து நிறுத்த சட்டத்துல வழியே இல்லையா? கண்டிப்பா வழி இருக்கு. அதுக்கு தான் சிஆர்பிசி செக்ஷன் 482 இருக்கு. இது ஹைகோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இன்ஹெரண்ட் பவர், அதாவது சிறப்பு அதிகாரம். ஒரு கேஸ் அடிப்படை ஆதாரமே இல்லாம வெறும் பழிவாங்கிற நோக்கத்தோட போடப்பட்டிருந்தா அத ஆரம்பத்திலேயே ரத்து பண்ற பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. ஆனா எந்த புகாரையும் சும்மா எடுத்த உடனே ரத்து பண்ணிட முடியாதுல்ல? நிச்சயமா கோர்ட் அத இயந்திரத்தனமா பண்ணிடக்கூடாது. புகாரை மட்டும் அப்படியே நம்பாம அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை பார்க்கணும். அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ராஜீவ் தாப்பர் கேஸ்ல சொன்ன ஒரு 4 படி சோதனைய, அதாவது 4 ஸ்டெப் டெஸ்ட பயன்படுத்த சொல்றாங்க. அந்த 4 படி சோதனையில அப்படி என்ன செக் பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். முதல் படி, குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்புல கொடுக்கப்படுற ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகத்துக்கு இடமில்லாம இருக்கான்னு பார்க்கணும். 2வது, அந்த ஆதாரத்தை வச்சு பார்த்தா அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சுத்தமா அடிபட்டு போகுதான்னு பார்க்கணும். 3வது என்ன? 3வது, அந்த ஆதாரங்களை எதிர்த்தரப்பால ஒரு ட்ரையல்ல கூட பொய்னு நிரூபிக்க முடியாத அளவுக்கு அது உண்மையா இருக்கணும். கடைசியா 4வது படி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ மேற்கொண்டு நடத்துறது சட்டத்தை தவறா பயன்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு கோர்ட்டு திருப்தி அடையணும். இந்த 4 கண்டிஷனும் மேட்ச் ஆனா கேஸ உடனே குவாஷ் பண்ணிடலாம். சூப்பர். அப்போ இந்த பிரதீப் குமார் கேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ அதிரடியா ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுல 4 வருஷம் தாமதம் இருக்கு. அதுக்கான எந்த சரியான காரணமும் புகார்தாரர் சொல்லல. அது மட்டும் இல்லாம பழி வாங்குற நோக்கம் இதுல அப்பட்டமா தெரியுதுன்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பெண் தரப்புல இருந்து யாருமே ஆஜராகல. கரெக்ட். அது அந்த புகாரோட நம்பகத்தன்மைய முழுசா காலி பண்ணிடுச்சு. இதுல இருந்து நம்ம லிஸ்னர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு சாதாரண பொதுஜனமா இருந்தா ஒரு கஷ்டமான பிரேக்கப் அப்படிங்கிறதுக்காகவே அது ஒரு கிரிமினல் குற்றம் ஆயிடாது. எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாம 4 வருஷம் கழிச்சு புகார் அளிக்கிறது உங்க கேஸோட நம்பகத்தன்மையை கோர்ட்ல சுக்குநூறாக்கிடும். அதே சமயம் நீங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தீங்கன்னா இந்த ராஜீவ் தாப்பர் 4 படி சோதனையை நீங்க கண்டிப்பா மாஸ்டர் பண்ணிருக்கணும். பொய் வழக்குகளை ரத்து செய்ய இது ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ் கேஸ்கள்ல அந்த உறவு தொடங்கின அந்த துல்லியமான வினாடியிலேயே ஏமாற்ற நோக்கம் இருந்ததா அப்படிங்கறத நீங்க கவனமா நிரூபிக்கணும். ஆமா,
பின்னாடி நடக்கிற சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்கனவே கொடுத்த சம்மதத்தை ரத்து செய்யாதுன்னு ஆணித்தரமா எடுத்து வைக்கணும். கண்டிப்பா. சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாமே உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உடலுறவு தொடங்குன அந்த ஒரு குறிப்பிட்ட வினாடியில ஒருத்தரோட மனசுக்குள்ள நிஜமாவே என்ன நோக்கம் இருந்துச்சு அப்படிங்கறத பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு கோர்ட் எப்படி துல்லியமா அளவிட முடியும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நாங்க விடை பெறுகிறோம்.